முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய எம்பிக்கள் கூட்டத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேச வேண்டிய முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தற்பொழுது தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் பாஜக அரசின் வஞ்சகத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து தமிழ்நாட்டுக்கான கல்வி, நிதி உள்ளிட்ட உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்றும், தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை மட்டுமின்றி நாட்டின் மிக முக்கிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பி நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்க்கும் ஜனநாயக பேரியக்கமாக திமுக விளங்குவதாகவும், எதிர்வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தொடர்ந்து முதலமைச்சர் நிதி ஆயோக் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்திய காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளை சுத்தம் செய்து மீட்கும் புதிய திட்டம், ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு அனைவருக்கும் தொடர்பு மொழியாக இருக்கும் ஆங்கில பெயர்களை சூட்டுதல், மும்மொழி கொள்கையை திணித்து பின்னர் மகாராஷ்டிரா மக்களின் எதிர்ப்புக்கு பணிந்து பின்வாங்கினாலும் அது பாஜக ஆளும் மாநிலம் என்பதால் SSA நிதியை அளித்தது, தமிழ்நாட்டுக்கு SSA நிதியை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மறுப்பது, ஒன்றிய வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு வரி பகிர்வு, 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி தர வேண்டிய 41 விழுக்காடு வரி வருவாய் பங்கிற்கு பதிலாக 33 விழுக்காடு பங்கு மட்டுமே அளித்து மாநிலங்களுக்கு இணைக்கப்படும் நிதி அநீதி, ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைவேற்றும் திட்டங்களுக்கு மாநில அரசின் பங்கு தொடர்ந்து உயர்ந்து வருவதால் ஏற்பட்டு வரும் நிதி நெருக்கடி ஆகியவற்றை நாடாளுமன்றத்தில் அழுத்தமாக எடுத்துரைப்பது என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் தனித்துவமாக பண்பாட்டை அறிவியல் பூர்வமாக நிரூபித்த இரும்பின் தொன்மை குறித்து ஒன்றிய அரசு மௌனம் காப்பது, கீழடி ஆய்வறிக்கை ஏற்க மறுப்பது, தமிழ்நாட்டுக்குரிய ரயில் திட்டங்களுக்கு நிதியளிக்காமல் வஞ்சிப்பது, உழைக்கும் கிராமப்புற மக்களான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் நிதியை முறையாக வழங்காமல் தாமதிப்பது, மாநிலத்தின் நிதி தன்னாட்சிக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில தமிழ்நாட்டிற்கு நிதி உரிமையை பறிப்பது என தமிழ்நாடு தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுவதை கண்டித்து நமக்கான உரிமை குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றும் ஒரு முக்கியமான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை ஆகியவற்றுடன் இந்தியாவின் கூட்டாட்சி உரிமை உள்ளிட்ட அனைத்திற்காகவும் வருகின்ற மழைக்கால கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் உரக்க குரல் எழுப்பி கடந்த 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வஞ்சித்து தமிழர்களுக்கு எதிரான பண்பாட்டு ஊடுருவலை நிகழ்த்தும் பாஜக அரசுக்கு எதிரான தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற இரு அவைகளும் கழக உறுப்பினர்கள் உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் வெளிப்படுத்துவார்கள் என்று இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.